தூத்துக்குடி மாவட்ட காவல்துறையில் தலைமை காவலராக பணியாற்றி வரும் தினேஷ் என்பவரது மனைவி ரேணுகா தேவி. இரண்டாவது பிரசவத்திற்காக ரேணுகா தேவி தாய் வீடான சிவகாசி திருத்தங்கலில் தங்கி அருகில் இருந்த நர்மதா மருத்துவமனையில் கர்ப்ப பரிசோதனைகள் செய்து வந்துள்ளார். கடந்த சனிக்கிழமையன்று பிரசவத்திற்காக அதே மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட ரேணுகா தேவிக்கு பிரசவ அறைக்கு செல்லும் போது இதயத்திலிருந்து நுரையீரலுக்கு செல்லும் இரத்த குழாயில் இரத்தம் உறைதல் பாதிப்பு ஏற்பட்டு சிறிது நேரத்தில் அவர் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. ரேணுகா தேவி நல்ல நிலையில்தான் இருந்ததாகவும் உரிய சிகிச்சை அளிக்காததாலேயே அவர் உயிரிழந்ததாகவும் கூறி உறவினர்கள் மருத்துவமனையை முற்றுகையிட்டு வாக்குவாதம் செய்தனர். இதையடுத்து 25 லட்சம் ரூபாய் இழப்பீடு தருவதாக மருத்துவமனை நிர்வாகம் ஒப்புக்கொண்டதாகவும் அதனால் ரேணுகா தேவியின் உடலை அவர்கள் பெற்றுச் சென்றதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் சிறிது நேரத்திலேயே இழப்பீடு தர முடியாது என்றும் சட்ட ரீதியாக பிரச்சனையை அணுகுவதாகவும் மருத்துவமனை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த உறவினர்கள் விடுதலை சிறுத்தைகள் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சியினருடன் சேர்ந்து கும்பலாக மருத்துவமனைக்குள் புகுந்திருக்கிறார்கள். பயந்து போன மருத்துவர்கள் மருத்துவமனை இயக்குனர் நர்மதாவின் அறைக்குள் சென்று உள்பக்கமாக பூட்டிக் கொண்டு போலீசுக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். போலீஸ் முன்னிலையிலேயே அறையின் கதவை பலமாக தட்டி மருத்துவர்களை வெளியே அனுப்புமாறு வாக்குவாதம் செய்தனர். தகவல் அறிந்து மாவட்ட சுகாதாரத்துறை இணை இயக்குனர் தலைமையிலான அதிகாரிகள் மருத்துவமனைக்கு வந்து அறைக்குள் அடைபட்டிருந்த மருத்துவர்களிடம் விசாரித்தனர். காலையில் இருந்து மாலை வரை மருத்துவமனைக்குள்ளேயே இருந்த உறவினர்கள் திடீரென அங்கிருந்து வெளியேறி ஊர்வலமாக சென்று பேருந்து நிலையம் முன்பு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் சுமார் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சாலை மறியல் நடந்து கொண்டிருந்த போது பைக்கில் வந்த ஒருவர் கூட்டத்திற்குள் புகுந்து செல்ல முயன்றதால் போராட்டத்தில் ஈடுபட்ட இளைஞர்கள் சிலர் அவரை தாக்கி கீழே தள்ளினர். மது போதையில் இருந்த அந்த நபர் பைக்குடன் கீழே விழுந்து எழ முடியாமல் தடுமாறிய நிலையில் போலீசார் அவரை தூக்கிவிட்டனர். பல மணி நேரம் பேச்சுவார்த்தை நடத்தியும் சாலை மறியல் செய்தவர்கள் கலைந்து செல்லாத நிலையில் போலீசார் அவர்களை விரட்டி விரட்டி கைது செய்து காவல் வாகனத்தில் ஏற்றினர். இதனால் மறியல் செய்து கொண்டிருந்த மற்றவர்கள் அங்கிருந்து வேக வேகமாக கலைந்து சென்றனர். இதனிடையே காலையில் இருந்து இரவு வரை அறைக்குள் சிக்கியிருந்த மருத்துவர்கள் தங்களது உயிருக்கு ஆபத்து இருப்பதாகவும் பாதுகாப்பு கிடைக்கவில்லை என்றால் மருத்துவமனைகளை மூடிவிட்டு இந்த தொழிலையே விட்டு வெளியேறுவதை தவிர வேறு வழியில்லை என்றும் ஆதங்கத்துடன் வீடியோ வெளியிட்டனர். கர்ப்பிணி பெண் டெலிவரி ஆகல, டெலிவரிக்கு வந்த பெண் வேற ஏதோ காரணத்தினால மரணம் அடைஞ்சிட்டாங்க. அதுக்கு லீகலா என்னென்ன பண்ணணுமோ டாக்டர்ஸ் ஒத்துழைச்சிட்டு இருக்காங்க. ஆனாலும் டாக்டரை மிரட்டி பணம் பறிக்கிறதுக்கு ஒரு கும்பல் வெளியே நின்றுக்கிட்டு 1 கோடி கொடு, 50 லட்சம் கொடுன்னு சொல்லி டிமாண்ட் பண்ணி டாக்டரையும் ஹாஸ்பிட்டலையும் மிரட்டிக்கிட்டு இல்ல எங்களுக்கு உடனே பாதுகாப்பு கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். பிளஸ் இது மாதிரி நடக்காம ஃபியூச்சர்ல அரசாங்கம் என்ன பண்ணணுமோ தயவு செஞ்சு பண்ணுங்க. இல்லைன்னா எங்களால இந்த மருத்துவ தொழிலை பண்ணவே முடியாது. எல்லாருமே நாங்க ஹாஸ்பிட்டலை மூடுறதுக்கும் ரெடியா இருக்கோம். இரவு 1 மணிக்கு மேல்தான் அவர்கள் அந்த அறையை விட்டு வெளியே வர முடிந்ததாக கூறப்படுகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.